உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே எங்கள் பரிசுத்தமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா எங்கள் பரலோக பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே எங்கள் கிருபையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா கர்த்தாவே ராஜா கிருபையே உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ராஜா ஏசப்பா இந்த காலை வேளையில் தகப்பனே அப்பா ராஜா உங்களுடைய தேவக்காரம் அப்பா ஆண்டவரே எங்களோடு இருந்து கூட ராஜா அப்பா ஆண்டவரே எங்களோட இடைபெடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா ஏசப்பா இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா ராஜா ஏசப்பா கர்த்தாவே இந்த நாள் ஆராதனை கூட தகப்பனே அப்பா நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா ஏசப்பா எங்கள் ஆராதனை கூட தகப்பனே ஏசப்பா உங்களுடைய தேவ வல்லமை கூட தகப்பனே அப்பா ராஜா ஏசப்பா இடைபெடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா இந்த நாள் ஆராதனை கூட கர்த்தாவே அப்பா ராஜா ஏசப்பா நாங்கள் பாடுகிறதான பாடல் பகுதியில் கூட கர்த்தாவே அப்பா உங்களுடைய தேவ வல்லமை இருக்கட்டும் ஐயா. அப்பா உங்களுடைய தேவ பிரசனம் இருக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா ஏசப்பா பாடல் மூலமாய் கூட தகப்பனே அப்பா நீர் எங்களிடத்துல பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா கிருபையே உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே அப்பா எங்களோடு இருந்து கூட கர்த்தாவே அப்பா எங்களை வழிநடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா ஏசப்பா இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா ராஜா ஏசப்பா சங்கீத வேலையும் கூட தகப்பனே அப்பா உங்களுடைய தேவக்காரம் இருக்கட்டும் தகப்பனே. அப்பா நீர் எங்களோடு இடைபடுகிறாக எங்களோடு பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா ஏசப்பா ஆறுதலை கூட தகப்பனே அப்பா நீர் எங்களோடு பேசுகிறாங்க அப்பா எங்களுடைய கர்த்தாவே ராஜா அப்பா எல்லா விருதுகளையும் கூட கர்த்தாவே அப்பா ராஜா ஏசப்பா எங்களுக்கு உணர்த்தும் வகையாய் கூட தகப்பனே அப்பா நீர் எங்களோடு பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா கிருபையை உம்மை துதிக்கிறோம். எங்கள் இறக்கமே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ராஜா ஏசப்பா அப்படியாய் கூட தகப்பனே ராஜா ஆண்டவரே அப்பா இருக்கிறதான தகப்பனே அப்பா ராஜா ஏசப்பா காணிக்க வேலையில் கூட கர்த்தாவே அப்பா உங்களுடைய தேவக்காரன் இருந்து கூட தகப்பனே அப்பா எங்களை வழிநடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ராஜா அப்படியாய் கூட தகப்பனே அப்பா ராஜா ஏசப்பா செய்தின் வேலையில் கூட தகப்பனே அப்பா உங்களுடைய தேவக்காரமே நீங்கள் நடத்துக்கும் தகப்பனே. அப்பா செய்தின் வேலையில் கூட தகப்பனே அப்பா நீர் எங்களோடு பேசுகிறாக அப்பா தேவனுடைய கர்த்தாவே ஏசப்பா எங்களோடு இடைபெடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா கர்த்தாவே ஏசப்பா உங்களுடைய வார்த்தை தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு கூட கர்த்தாவே அப்பா எங்களை சீர்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ராஜா ஏசப்பா ஆண்டவரே அப்பா என்னுடைய இருதயத்தை கூட தகப்பனே அப்பா ராஜா உடைத்து உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கும் மரியாதை கூட ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா கர்த்தாவே உம்முடைய தேவ பிரசன்னம் தகப்பனே அப்பா ராஜா அப்பா எங்களோடு இருந்து கூட தகப்பனே அப்பா எங்களை வழிநடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ராஜா அப்படியாய் கூட தகப்பனே அப்பா ராஜா ஏசப்பா இப்போதும் கூட அப்பா நாங்கள் கூட ராஜா ஏசப்பா ஒரு இடுக்கமான நிலையில கூட கர்த்தாவே ஏசப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே. ராஜா ஏசப்பா ஆண்டவரே கர்த்தாவே ராஜா சுதந்திரமாய் கூட தகப்பனே நாங்கள் ஆராதிக்க ராஜா தேவனே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ராஜா ஏசப்பா கூடிய சீக்கிரத்தில் தகப்பனே அப்பா ராஜா ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற தகப்பனே அப்பா இந்த அரசாங்கத்தின் காரியத்தை எல்லாம் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் தகப்பனே அப்பா நீர் முறியடித்து கொடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ராஜா இந்த வேலை கூட தகப்பனே அப்பா ராஜா இந்த நாள் ஆராதனை கூட தகப்பனே அப்பா ஆண்டவர் வர தடையா இருக்கிற ஒவ்வொருவர்களையும் கூட தேவனாகிய கர்த்தர் ஏசப்பா நீர் தடைகளை நீக்கி கர்த்தாவே ராஜா ஆண்டவரே ஏசப்பா கொண்டு வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தடைகளை உடைத்து போடுகிற தேவன் அப்பா ஆண்டவரே ஏசப்பா எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு தகப்பனே அப்பா ஆத்துமக்களை கொண்டு வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ராஜா அப்பா உங்களுடைய தேவக்காரன் தகப்பனே அப்பா எங்களோடு இருந்து கூட தகப்பனே ஏசப்பா எங்களை வழிநடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய தேவ பிரசன்னம் இருந்து எங்கள் வழிநடத்துக்கு தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே ஆறு முதல் முடிவரையும் கூட உங்க தேவக்காரன் மாத்திரம் தகப்பனே அப்பா எங்களோடு இருந்து எங்களை அசைவாட்டும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் ராஜா. ஏசப்பா மீதமான ஒவ்வொரு காரியங்களுக்கான ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த 7 மாதங்கள் நம்மை கண்மணி போல காத்து இந்த 8வது மாதத்திலையும் நம்மை தேவர் எழுதியிருக்க வைத்திருக்கிறார். சுகத்தோடும் பலத்தோடும் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக நமது பரலோக ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 443வது பாடல் 443வது பாடல் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம்.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறிப் போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறிப் போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறிப் போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறிப் போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறிப் போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறிப் போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறிப் போகும். வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறிப் போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீ ஒரு வார்த்தை சொன்னால்
அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால் கடந்த 7 மாதங்களை நாம் கடக்க செய்துள்ளார். இந்த 8வது மாதத்திலும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தி நமக்கு வாக்குத்தத்தங்களை தள்ளி நம்மை கடக்க செய்ய போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடி தேவனை மேம்படுத்தலாம். இதனோட பாடல் தாளிலே இல்லை, பாடல் புஸ்தகத்தில் இல்லை. இருந்தாலும் தெரிந்த பாடல், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்பதாலே கைகளை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே. என்னை நிச்சயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே.
குறைவுகள் வந்த போதும் அவர் நிறைவாய் நடத்தி சென்றீரே உமக்கு நன்றி என்று சொல்லி கொஞ்ச நேரம் நன்றி உள்ள மனதோடு ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தொல்லைகள் நடுவிலும் ஆண்டவரே ஓடி எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வந்த தயவிற்காக நாங்கள் உங்களை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தயவிற்காக நாங்கள் உங்களை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே பிரகாசிக்கிற ஒளியாய் வந்து வெளிச்சமாக மாற்றின தேவனே நாங்கள் உங்களை நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எட்டாவது மாதத்தில் எங்களை எடுத்து வைக்கிறது திருமைக்காக நாங்கள் உங்களை நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஆர்வீரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துக்க நேரத்தில் எங்கள் ஆறுதலாய் வந்து எங்கள் ஆறுதலே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே சொல்லுவோம். ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. கடந்த 7 மாதங்களில் துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே நம்மை தேவன் வெற்றியோடு நடக்க செய்திருக்கிறார். ஒரு ஆறுதலாய் ஒரு ஆறுயிராய் கலங்காதே கலங்காதே என் மகனே கலங்காதே என் மகனே என்று சொல்லி இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு தனிமையில் பாதையில் நாம் ஆடிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் ஒரு தகப்பனாய் நம்மை சேர்த்து கொண்டு அவர் அரவணைத்துக் கொண்டு மார்போடு சேர்த்து கொண்டு இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறாரே அந்த தேவனுக்கு பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு தகப்பனாய் எங்களை தோளில் சுமந்த தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஒரு தாயாய் எங்களை தூக்கி சுமந்த தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபையினாலே எங்களை ரட்சித்து கிருபையினாலே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டு ஆண்டவரே இந்நாள் வரையிலும் எங்களை காத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மாதோடு அழைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மாதோடு அழைத்து கொண்டீரே. கண்ணீரை கரையில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கரையில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளைகள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளைகள் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனின் உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனின் உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? பல சபைகள் என்னை சொல்லும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மதித்தீரே. பல சபைகள் என்னை சொல்லும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மதித்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என்பேன், எத்தனை
ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல நாம எதையுமே கொடுக்க முடியாது. சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் மனுஷர்கள் நம்மை பார்த்து ஏராளமாய் பேசினது உண்டு. மனுஷர்கள் நம்மை பார்த்து பரிகாசம் செய்தது உண்டு. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம்மை விட்டு விலகி தூரமாய் போகாதபடிக்கு அவர் நம்மை அள்ளி எடுத்து ஒரு மார்போடு அணைத்துக் கொண்டு நம்முடைய கண்ணீரை எல்லாத்தையும் கர்த்தர் துடைத்து நமக்கு ஆறுதல் கொடுத்து நம்மை வைத்திருக்கிறாரே. அவரை போல ஒரு அன்புள்ள தகப்பன் உலகத்தில் யார் இருக்க முடியும்? அவரை போல ஒரு அன்புள்ள தகப்பன் யாராலும், அந்த அன்புக்கு ஈடாக யாராலும் இடையாக வரவே முடியாது. இது எங்கள் உடைக்கப்பட்ட நேரத்திலே எத்தனையோ முறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உடைந்து சோர்ந்து போய் ஏன் இந்த வாழ்க்கை இனி இந்த உலகத்திலே வாழத்தான் வேண்டுமா? இந்த அவமானத்தை சுமந்து கொண்டு, இந்த கஷ்டத்தை சுமந்து கொண்டு, இந்த பாடுகளுக்கு நடுவிலே நாம் வாழத்தான் வேண்டுமா என்று சொல்லி தடுமாறி போன நேரங்கள் உண்டல்லவா? தடுமாறி போன நேரங்கள் உண்டல்லவா? தடுமாற்றமான நேரங்களில் கூட ஒரு சத்தம் நம்முடைய செவியிலே வந்து கேட்டிருக்கிறது. நான் உன்னை கடுக்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நமக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்ன ஒரு தகப்பன் இருக்கிறார் அல்லவா? அவரை போல ஒரு தகப்பன் உலகத்தில் யார் இருக்க முடியும்? எல்லா அன்பும் ஒரு நாளிலே மறைந்து போகும். தாயினுடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, கணவனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு எல்லாம் ஒரு நாளிலே மறைந்து போகும். ஆனால் தேவனுடைய அன்பு மாத்திரம் உலகத்தில் நம்ம விட்டு இணைங்கவே நீங்கள். தேவனுடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதையுமே ஈடுகட்ட முடியாது. சபிக்கப்பட்ட நேரம், தூத்துகிற நேரம், எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ செய்கிற தெய்வமாய் இந்த உலகத்தில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்துக்குள்ளே நம்மை வரைந்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் நம்மை மறக்கவே மாட்டார். எல்லாரும் மறந்து நம்மை தூற்றி, நம்மை கேவலமாய் பேசி சபித்து, நம்மை வெறுத்து ஒதுக்கி வேண்டாம் என்று சொல்லி தூரமாய் கடந்து போகலாம். உறவுகள் கடந்து போகலாம், சொந்தங்கள் கடந்து போகலாம், எல்லாம் நம்ம விட்டு தூரமாய் போகலாம். உங்களை தெரிந்து கொண்ட தகப்பன் ஒரு நாள் உங்களை விட்டு தூரமாய் போகவே மாட்டார். அவர் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். தேவ சமூகத்திலே எங்களோடு இருக்கிறபடி நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து சென்ற காலங்கள் முழுவதும் எங்களை நடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தின் 8வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்து, இந்த முதல் 8வது மாதத்தின் முதல் ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக செய்தியா நன்றி என்று சொல்லி இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துவது உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவ ஆவியானவர்கள் நடத்துகிறார். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமைக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் வேற்றுமாய் இருக்கிற எங்கள் இயேசுவின் நாமத்தில்
வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வண்ணமாக ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கு என்று சொல்லி நாம் காணிக்கப்படுகிறோம். சரி, இப்போது நமக்கு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொண்டு சங்கீதத்திற்காக செல்வோம். சங்கீதம் 119 சங்கீதம் 25 40 வரை நாம் வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வசிக்கலாம். 33 48 வரை மாறி மாறி நாம் வாசிக்கலாம். பக்கம் 746. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நாம் அதை காத்துக் கொள்ளுவேன். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இதயத்தோடு அதை கைக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை வராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உமது வார்த்தை உன் அடியேனுக்கு உறுதி கொடுத்தீர்கள். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கிறதும் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருந்து உமது நீதியினால் என்னை உயிர்ப்பிக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது எனக்கு சிந்திக்கிறவர்களுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதையும் உம்முடைய நியாய தீர்ப்புகள் காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றென்றும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்கள் முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெழுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். கர்த்தர் கொடுத்த நிறைய வாக்கியத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மாதத்திலே புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். 7 மாதங்கள் கடந்து 8வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். 7 மாதங்களும் கர்த்தர் நம்மை சுகமாய் நடத்தியிருக்கிறார். தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. ஆபத்து நேரத்திலே கர்த்தர் கூட இருந்து அனுகூலமான துணையாக இருந்திருக்கிறார். ஆகவே அதற்காக தொடர்ந்து இன்னும் வருகிறதான ஒவ்வொரு மாதங்களிலேயும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்த நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த நாளிலே கொரோனா வியாதியை கர்த்தர் தேசத்தை விட்டு நீக்கி ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து தேவாலயங்களிலே விடுதலையோடு கூட நாம் ஆராதனை செய்வதற்கு இந்த ஜனங்கள் எல்லாரும் விடுதலையோடு கூட அவர்களுடைய வேலைகளை கவனிப்பதற்கு தக்கதாக நாம் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் நாம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். சமூகத்திலே ஆண்டவரே, நாளிலே தகப்பனே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேசத்திலே கொரோனா வியாதியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அறிவீரையா. தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே கரத்தை நீட்டுவீராக. கரம் நீட்டி சுகமாக, மனதுருகி கரம் நீட்டி சுகமாக என்று சொல்லி சுகப்படுத்தின எங்கள் ஆண்டவருடைய கையிலே தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்து குடிகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அழிந்து போகாதபடி ஆண்டவருடைய கரத்திலே கர்த்தர் தாமே நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவுடைய தாக்கம் இயேசுவின் நாமத்தாலே உலகத்தை விட்டு, இந்தியாவை விட்டு, தமிழகத்தை விட்டு ஆண்டவரே முற்றிலுமாக நீங்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஐயா, கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. நம்ம செய்திக்கிறதாக கடந்து செல்ல போகிறோம். நாம் கடைசி காலங்களிலே மனிதனுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது, இதற்கு நினைவுகள் எப்படியாக இருக்கிறது என்பது குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய சுவிசேஷத்திலே ஒரு காரியத்தை நாம் வாசித்தோம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லி நாம் வாசித்தோம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும்
பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும் என்று சொல்லி மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அதோடு அதே வார்த்தைகளை மார்க் சுவிசேஷத்திலே 13ஆவது அதிகாரத்திலே எழுதியிருக்கிறத நாம் வாசித்தோம். அதே போல லூக்கா சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்திலேயும் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசித்தோம். அப்படியானால் ஒரு வார்த்தை ஒரு முறைக்கு மேல எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தையாக கருதப்படுகிறது. அப்படியாகவே இன்றைக்கு நடக்கிறதான இந்த சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு இருக்கிற சம்பவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இந்த கடைசி காலத்துக்கு ஒத்த விதமாக, கடைசி நாட்களுக்கு ஒத்த விதமாக இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஞானம் உள்ளவர்களாக நாம் இதை சிந்திப்போம் என்று சொன்னால் நமக்கு அது விளங்கும். அவைகளிலே ஒன்று கொள்ளை நோய் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் என்பது என்றால் என்ன என்றால், இதுக்கு மருந்து கிடையாது, இதை தடுக்க முடியாது, இப்படிதான் இது கொத்து கொத்தாக கொலை கொலையாக ஜனங்களை வாரிக்கொண்டு போகிற ஒன்று என்று நாம் சொல்ல முடியும். அதே போல இன்றைக்கு இந்த கொரோனா வியாதியானது அப்படியே செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு எந்த நியூஸ் எடுத்தாலும், எந்த பேப்பரை எடுத்தாலும், எல்லா நியூஸ்களிலும் என்ன இருக்குது, எடுத்ததும் கொரோனாவுடைய தாக்கத்தை பற்றி தான் சொல்றாங்க. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் சுகமாயிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த கணக்கெடுப்பு தான் இன்னைக்கு 4-5 மாசமா நாம பார்க்க முடியுது. ஆனா இந்த மாதத்துல இப்படி நடக்கிறதான சம்பவங்களுக்கு மனிதனுடைய மரணத்திலிருந்து அவனை விடுதலையாக்குவதற்கு, தப்பிக்க வைப்பதற்கு ஏதாவது மாற்று செய்கிறார்களா என்று சொன்னால் அது இல்லை. மருந்து இல்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியே ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அது மனுஷனுக்கு செலுத்திருக்கிறாங்க. 6 மாசத்துக்கு பிறகுதான் அந்த மருந்தை மக்களுக்கு பயன்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி அதை குறித்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 6 மாசம் வரைக்கும் அந்த ஊசி போட்ட மனுஷனை பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. அவனுக்கு எந்த ரியாக்ஷன் ஆகலைன்னா தான் அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, மனுஷனுக்கு நம்ம போட்டு அந்த நோயிலிருந்து விடுதலை செய்வாங்க. இந்த 6 மாசத்துலயே பல பேர் செத்து போயிட்டாங்க, பல லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. இன்னொரு 6 மாசம் இருந்தா எத்தனை லட்சம் பேர் சாகுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு இருக்கிறது. அதுதான் அரசாங்கத்தாலையும் முடியல, மற்ற மனுஷனாலையும் எந்த காரியத்தையும் செய்ய முடியல. இதுதான் கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொள்ளை நோயும் அடுத்தபடிய கொள்ளை நோய் அண்ணன்னா கொடிய பஞ்சம் தம்பி, அண்ணன் தம்பி சேர்ந்தானே செய்வாங்க, வருவாங்க. அப்ப கொள்ளை நோய் வந்துருச்சு, அடுத்து என்ன வரப்போகுது, கொடிய பஞ்சம் வரப்போகுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சிருக்குது, விளைச்சல்லாம் அறுத்து வீட்டுக்கு கொண்டு போக முடியல. ஆடி மாசம் காற்று தான் அடிக்கும், ஆடி மாசம் மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சு எல்லாம் நெல் நெஞ்சு கீழே சாஞ்சி கிடக்குது, எல்லாம் நெல் சாஞ்சி கிடக்குது. இதெல்லாம் நெல்லெல்லாம் அறுத்து வயலில் விற்க முடியாது, கொண்டு போய் விற்க முடியாது. ஏன்னா ஊறி போச்சு நெல்லெல்லாம், அவள் தான் அடிக்கலாம். அவள்பட்ட நிலையில இன்னைக்கு என்ன செஞ்ச இருக்குது. அப்ப பஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இருக்குது. அது போல பல காரியங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நாம் அதை சிந்தித்து செயல்பட வேண்டும், அதை நாம் சிந்திக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து இந்த உலகத்தில் வாழ்கிறதான இந்த காலங்களிலே நாம் எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம் என்பதை யோசிக்கணும். மனுஷன் என்னத்தை கொண்டு வந்தோம், வரும்போது எதுவுமே கொண்டு வரல, ஆனா போறப்ப எதுவுமே கொண்டு போக போறதும் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்டதான நிலையிலே மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், எல்லாம் உலகத்துல எல்லா காரியமும் மனதுக்கு எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கியார் எழுதுறார். அந்த பிரசங்கி யாருன்னா அந்த சாலமோன் ராஜா தான் அந்த பிரசங்கியின் புத்தகத்தை எழுதவர். அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சவர், எல்லா காரியங்களையும் அவர் செய்தவர். அவர் என்ன செய்யற, எல்லா மனதுக்கு எல்லா மாயையும் மனசுக்கு சஞ்சலமா இருக்குது, எதுவுமே மனிதனுடைய வாழ்க்கையில திருப்தி கொடுக்கிறதாக உலகத்துல இல்லை அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். ஆக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இதை புரிந்து, உலகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உலக மனுஷன் எதை வேணாலும் தேடி ஓடட்டும், உலக மனுஷனுக்கு எது வேணாலும் ஆசையா இருக்கட்டும், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒன்றை என்ன செய்யணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மூல காரணராய் இருக்கிற கர்த்தராகிய தேவனை நாம் நமக்குள்ளே கொண்டிருப்போம் என்று சொன்னால்
அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகள் இன்னதென்று அறிந்து அதை நமக்கு நிறைவாய் கொடுக்க வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஒரு அழிலே சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கடந்த வாரத்தில் நாம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? கீழ்ப்படியாவின் பிள்ளைகள் மேலே என்ன வருமா? கோபாக்கினை வரும் என்று சொல்லி பார்த்தோம். சரி, வாசிக்கலாம். எபேசியர் நிருபத்திலே 5வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாம் வாசிக்க போறோம். தொடர்ந்து நாம செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிமித்தமாக என்று சொல்லும்போது மேல இருக்கிறதான எல்லா பாவத்தினுடைய காரியத்தின் நிமித்தமாக என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுக்கிறாங்க. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திர செய்தலும் விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாரனாவது பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இதெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? இதெல்லாம் நம்மளை பரவத்துக்கு கொண்டு போவாது, தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போவாது. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் மற்ற அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும், வம்பு வளர்க்கிறது, புத்தீனமா பேசுறது, அறிவில்லாம பேசுறது, புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திர செய்தலே தகும் விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவது இல்லை. இவங்களுக்கு பரலோகம் கிடையாது. இந்த கேட்டகரியில் உள்ளவங்க என்ன கிடையாது? மாறிட்டா உண்டானா மாறிட்டா உண்டு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தா. இது பாவம் அப்படின்னா இந்த பாவத்தை செய்யறவங்க பாவி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்ப கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது அவர் இப்படிப்பட்ட பாவங்களில் இருக்கிறவரை ரட்சிப்பதற்கு விடுதலையாக்குவதற்கு வந்திருக்கிறார். ஆகவே இந்த நிலையில் இருக்கிறவர்களுடைய காரியங்களை குறித்து பேசிட்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாவின் பிள்ளைகள் மேலே தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் வந்து தேவனுடைய சத்தம் அவர்களுக்குள்ளே அறிவிக்கப்பட்டு கர்த்தருடைய சத்தியம் அறிவிக்கப்பட்டு இந்த விதமான பாவங்களில் எல்லாம் நாம இருந்து மீண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றிக் கொள்வதற்கு நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாலே எச்சரிக்கப்பட்டு கீழ்ப்படியாமல் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இவருக்கு அறிவிக்கப்பட்ட பிறகும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னார். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாதபடி தொடர்ந்து அதே பாவத்திலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவ கோபாக்கினை அவர்கள் மேலே வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. சரி, தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை குறித்து வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். நாம் மோசம் போகாதவர்களாக எச்சரிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். மோசம் போகக்கூடாது. நம்மளை யாரும் மோசம் போக்க கூடாது, நாம் மோசம் போகவும் கூடாது. அல்லேலூயா. சரி, கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. 7வது வாசிங்க. யாருக்கு? இப்படிப்பட்டதான செய்கைகளை செய்கிறவர்களுக்கு, இப்படிப்பட்டதான பாவங்களை செய்கிறவர்களுக்கு நீங்க எப்படி இருக்க கூடாது? பங்காளிகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் அவர்களுக்கு பங்காளிகளாக, அவரோடு நீங்க உறவு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவர்களிடத்துல நமக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, பங்காளிகளாக இருக்கக்கூடாது என்று பார்க்கிறோம். சரி, 8ல வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முற்காலத்திலே நாம் எப்படி இருந்தோம்? முற்காலம் என்று சொல்லும்போது எந்த காலத்தை குறிக்கிறது என்று சொன்னால் கர்த்தரை அறியாத காலம். கர்த்தரை அறியாத காலத்திலே நாம் எப்படி இருந்தோம்? நாம் அந்தகாரமாய் இருந்தோம். அந்தகாரம் என்று சொல்வது இருள், இருளுக்குரியவர்களாக நாம் இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் என்பது இல்லாது இருந்தது. இருளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த அந்தகாரமாய் இருந்ததான நிலையிலே நீங்கள் எப்படி இருந்தீங்க? அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுது கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது கர்த்தரை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
ஆகவே வெளிச்சமா இருக்கிறதுனால நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். ஆக அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, சாலமோனை குறித்து நான் போன வாரம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அந்த சாலமோன் ராஜா என்று சொல்லுகிறான். அந்த சாலமோன் ராஜா தாவீதினுடைய குமாரன். தாவீதினுடைய குமாரனான சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு சிங்காசனத்திலே உட்கார்றார். உட்காரும் போது ஆண்டவரிலே அவர் கேட்கிறதான காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு ஏதுவாக அவர் என்ன செய்யறாரு? செய்ய தாகமா இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, தேவன் சொல்றான், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஏதுவான ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஞானத்தை கொடுங்க. வேற எனக்கு ஒன்றும் நீங்க தர வேண்டியது ஒன்றும் இல்லை. எனக்கு நீங்க என்னத்தை கொடுக்கணும்? எதுக்காக ஞானத்தை கேட்கிறான்னா, அவர் கொடுத்த அந்த பிள்ளைகளை, அந்த தேவ ஜனங்களை, அவர் கொடுத்ததான ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், அந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு என்ன செய்யும்? விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. பலர் பல விதத்திலே இருப்பாங்க, பல விதமான தோல்விகளில் இருப்பாங்க, பல விதமான இடுக்கண்களில் இருப்பாங்க, பல விதமான பிரச்சனைகளில் இருப்பாங்க. அவங்களை நான் என்ன செய்யணும்? விசாரித்து அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்வதற்கு ஏதுவான ஞானத்தை நீர் எனக்கு தாரும் என்று அவன் கேட்கிறான். அவனுக்கு ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி கேட்டதான காரியத்தை கர்த்தர் அவர் சொன்னதான வார்த்தையை கர்த்தர் கேட்ட உடனே கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷம். என்னதை கேட்டுக்கலாம்? ஆண்டவரே எனக்கு நல்ல பராக்கிரமமான ஒரு நல்ல தேகத்தை தாங்க, நான் போற இடத்துல வெற்றியை தாங்க, எனக்கு யாரும் எழுத்து நிற்க கூடாது, எனக்கு பல தேசங்கள் எனக்கு சொந்தமா மாறணும், நிறைய எனக்கு படைகள் வேணும், எனக்கு யுத்த வீரர்கள் வேணும், ரதங்கள் வேணும், குதிரைகள் வேணும், இப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவான சிப்பாய்கள் எனக்கு வேணும் அப்படின்னு எது வேணாலும் நினைச்சிருக்கலாமே. நிறைய பணம் வேணும், சொத்து வேணும்னு கேட்டிருக்கலாமே. ஆனா அதெல்லாம் அவன் கேட்கல. அவன் கேட்ட ஒரே காரியம், தேவனிடத்துல நீர் கொடுத்த இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு என்ன செய்யுங்க? ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப எவ்வளவு விசேஷமான ஒரு மனுஷனாக அவன் இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஞானத்தை கேட்டதுனால அவர் என்ன செய்யறாருன்னா, அவனுக்கு சந்தோஷப்பட்டு நீ கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு என்ன செய்யறேன்? தருகிறேன் என்று சொல்லி ஞானத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கணத்தை கொடுத்தார். எல்லா நிலையிலும் அவனை ஆசீர்வதிக்கும்படி அவனுக்கு என்ன செஞ்சாரு? உதவி செய்தார். அவன் நல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாக மாறுவதற்கு ஆண்டவர் அவனுக்கு தயவு பாராட்டினார். சரி, அப்படியே அவனுக்கு வந்ததான அந்த தயவு நிமித்தமாக, ஆண்டவருடைய தயவு நிமித்தமாக அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவனாக, நல்ல ஞானம் விவேகம் உடைய ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி தேசம் எங்கும் அவனை குறித்து ஒரு பெரிய அவனுடைய பேர் பிரபல்யமாக மாறியது. அதை கேள்விப்பட்ட ஒரு ராஜஸ்திரி, சேவாவின் ராஜஸ்திரி என்று சொல்லுறதான அந்த ராஜஸ்திரியானவள் அவரை பார்க்கும்படியாக இங்கே அவர் சாலமோனுடைய அரண்மனைக்கு வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேவாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான அவள் விடுதலைகளினால் அவனை துதிக்கிறதற்காக. ஆமா, அப்படி வர அப்படி அந்த ராஜாவை குறித்து எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே பிரபல்யமா இருக்குது. இந்த ராஜா எப்படிப்பட்டவனா இருப்பாரோ, அவர் போய் நம்ம என்ன செய்யணும்? அவரை சோதித்து அவருடைய ஞானத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி சேவாவினுடைய ராஜஸ்திரி ஆகிய ஒரு ஸ்திரீயானவள் கேள்விப்பட்டு கடந்து வரா. வரும்போது எப்படி வரா? வருதான அந்த விதம் எப்படி வருகிறாள் என்று சொன்னா 2வது வாசிக்கிறோம். மிகுந்த பரிவாரங்களோடும். பரிவாரங்கள் என்ன? பின்னாடி என்ன செய்யுது? ஒட்டகம் வருது, குதிரை வருது, சொத்து நகைகள் நட்டுகள்லாம் வருது, பல விதமான தூப வர்க்கங்கள் வருது, நிறைய பரிசு பொருட்கள்லாம் என்ன
வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும், ரத்தனங்களை சுமக்கக்கூடிய ஒட்டகங்கள் நிறைய சுமை என்ன செய்யும், சுமக்கும். அவ ஒட்டகத்து மேல என்ன ஏற்றி வராங்க, ரத்தனங்களை ஏற்றி கொண்டு வருகிறதானே அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான பொருட்களோடு கூட அவள் வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தால் அவள் சாலமோனிடத்திலே வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்திலே சம்பாஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த விதமாக அவள் அங்கே சாலமோனை பார்க்க வருகிறார் என்று சொன்னால், இங்கே ஞானத்தை மட்டும்தான் ஆண்டவர் கேட்டான். கர்த்தர் கேட்ட ஞானத்தை கொடுத்தார். ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன் என்று சொன்னார். ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன் என்று சொன்னதுனாலே ஒரு பெரிய ரூம் போய் நீ திறந்து பாரு, உள்ளார எல்லா தங்கமும் கந்த வர்க்கமும் வெள்ளை போலமும் மரகதமும் மாணிக்கமும் ரத்தனமும் கொட்டி கிடக்கும். அப்படி கொடுத்தாரா? அப்படியே கொடுத்தாரு. அப்படி என்ன செய்யல, அவரு கொடுக்கல. எப்படி கொடுத்தாருன்னா, அவருடைய விசேஷித்த ஞானத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்டதான ஞானம், அந்த ஞானத்தினுடைய அந்த விதையை வைத்துதான் அது முளைத்து அது பலன் கொடுத்தது. அந்த ஞானம் என்று சொல்லுவ அந்த காரியத்தின் நிமித்தமாக தேசத்திலே அவன் ஜனங்களை நியாயம் விசாரித்த போது அதை கேள்விப்பட்டதான ராஜாக்கள், பக்கத்து தேசத்தில் இருக்கிறான சிற்றரசர்கள், பேரரசர்கள் என்று சொல்லி எல்லாரும் வந்து அவனுக்கு என்ன செஞ்சாங்க, பொருட்களை அவர்களுக்கு பரிசாக கொடுத்தார்கள். அப்படி பரிசாக கொடுத்த பொருட்களிலே இந்த சேபாவுடைய ராஜஸ்திரி ஒருத்தியாக கொண்டு வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி கொண்டு வந்ததான பொருட்களை தான் நம்ம வாசிச்சோம். மிகுந்த பரிவாரம், கந்த வர்க்கங்கள், மிகுதியான பொண்ணு, ரத்தினம், அப்படிப்பட்டதான பொருட்களை எல்லாம் அவள் கொண்டு வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ல வாசிக்கிறோம், சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் அவளுக்கு என்ன விடுவித்தான். விடுவிக்க கூடாது அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவள் என்ன ஆண்டவர் அந்த சாலமோன்ட்ட அவள் பேசுறா, விடுகிறதெல்லாம் போடுறா, பல காரியங்களை அவள் பேசுறா, அவனுடைய ஞானத்தை சோதிக்கும்படியாக பேசுறா. பேசும்போது சாலமோன் அவன் கேட்ட கேள்வியில ஒரு கேள்வி கூட பதில் சொல்லாம இல்ல, எல்லா கேள்விக்கும் அருமையாக பதில் சொன்னார். அந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வந்த ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய எந்தெந்த காரியங்கள் எப்படி வந்தாலும் அவைகளில் இருந்து எல்லாம் நாம் நம்மை தேவனிடத்திலே நிலைநிறுத்திக் கொள்ள, தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள, தேவ ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள நம்முடைய ஞானத்தை கொண்டே நாமை தேவன் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, பார்க்கிறோம் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. எவ்வளவு பொண்ணு கொண்டு வந்தாங்க? 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் ரத்தனங்களையும் கொடுத்தார். ஒரு காலம் யாராலையும் கொடுக்க முடியாத அவ்வளவு கந்த வர்க்கங்களை ராஜாவுக்கு சேபாவின் ராஜஸ்திரி கொண்டு வந்து கொடுத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள், அவ்வளவு அதிகமான பொக்கிஷங்கள் ராஜாவுக்கு வந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஞானம், அப்படிப்பட்டதான பொருள் எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா, தேவன் கொடுத்த ஞானம். அந்த ஞானத்தை இவன் பெற்றுக்கொண்டதுனாலே அந்த ஞானத்தின் நிமித்தமாக இவனுக்கு என்ன ஞானம், கேட்ட ஞானம், கேளாத ஐஸ்வர்யம், கனம் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். பார்க்கிறோம் 20வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த அலங்காரம், ராஜ்ய அரண்மனையுடைய அலங்காரம் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், வாசிங்க 20வது வசனத்தை வாசிங்க. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் உள்ள 12 சிங்கங்கள் நின்றது. ஆமா, பாருங்க, அவர் அந்த ராஜ்ய அந்த அரண்மனையில அந்த ராஜாசனத்துல வந்து உட்காரக்கூடிய இடத்துல 6 படிக்கட்டுகள் இருக்குது. 6 படிக்கட்டுகளிலும் 12 சிங்கம் நிக்குது. 12 சிங்கமும் ஒரு சிங்கத்துக்கு எவ்வளவு தங்கம் தேவைப்பட்டிருக்கும் பாருங்க செய்யறதுக்கு. அவ்வளவு தங்கத்தினால அந்த சிங்கத்தை 2 பக்கம் தங்கத்தினால சிங்கம் செஞ்சு வச்சிருந்தார். இன்னைக்கு ஒரு 8 கிராம் பவுன் எவ்வளவு வைக்குது? 40,000 வைக்குது. 40,000 வைக்குது. அப்போ அன்னைக்கு ஒரு சிங்கம் செய்யற அளவுக்கு
12 சிங்கம் செய்யற அளவுக்கு பொண்ணும் கந்த வர்க்கங்களும் அவளுக்கு இருந்துச்சுன்னா அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்திருப்பான். அப்ப அவ்வளவு பணம் எங்கேருந்து, அவ்வளவு மகிமை அவனுக்கு எங்கேருந்து வந்தது, பொருள் எங்கேருந்து வந்ததுன்னா தேவன் கொடுத்த ஞானம் அதன் நிமித்தமாக வந்ததான பொருட்கள். அல்லேலூயா. அதனால நாம என்ன சொல்ற, ஞானத்திலே குறைவுள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்திலே கேட்க கடவன் என்று நீதிமொழியில் நாம் வாசிக்கிறோம். அப்ப ஞானம் நமக்கு இருக்குது, ஞானம் நமக்கு வேணும்னா, பொருள் நமக்கு வேணும்னா தேவனுக்கு நாம் ஞானத்தை கேட்க வேண்டும். அப்ப ஞானம் நமக்குள்ளே வந்து விட்டால் தேவனே நம்மகிட்ட வந்துட்டதா. ஞானத்திலே குறைவுள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்திலே கேட்க கடவன். நமக்கு பொருள் வேணும், நமக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணும்னா தேவ ஞானத்தை நம்ம கேட்கணும். இப்ப தேவ ஞானம் எங்கிருந்து வரும்? தேவ ஞானம் எங்கிருந்து வரும்? தேவ ஞானம் வேதத்திலிருந்து வரும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறதுனால வரும், வேதத்தினுடைய சத்தியத்தை கேட்கறதுனால வரும், செபிக்கிறதுனால வரும். இந்த விதத்துல தான் நமக்கு ஞானம் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர அன்றைக்கு சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது போல அப்படியே நேரடியா சிஸ்டாந்தமா நம்ம கொடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலங்களிலே இந்த ஞானம் நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது, வேதத்தினுடைய சத்திய வசனங்களை நாம் காதால கேட்கும் போது, அதை நம்ம உள்ளத்திலே வைத்து நாம் அதை தியானிக்கும் போது, நாம் முழங்கால் பண்ணிட்டு தேவனோடு பேசும்போது, தேவன் நம்மோடு பேசுகிறதான சத்தத்தை நாம் கேட்கும் போது தேவ ஞானம் நமக்குள்ளே பெருகுகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த தேவ ஞானம் நமக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆசீர்வாதமும் கூடவே வரும். அல்லேலூயா. என்ன வரும்? ஆசீர்வாதம் கூட. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே நம்ம அடிச்சு மோதி முட்டிட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எந்த ஞானத்தை கேட்கணும்? தேவ ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? இந்த பைபிள்ல இருக்குது. அல்லேலூயா. இதுல இருக்குது. இந்த பைபிளை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னா, ஒரு சாதாரண ஒரு அரை கிராம் ஒரு மூக்குத்தி, அரை கிராம் ஒரு தோடு, அரை கிராம் ஒரு சின்ன மோதிரம் காண போயிட்டா பதறோம். காண போயிட்டா காசு கொடுத்து வாங்கினது பதறோம். உண்மைதான். அதை விட மேல பெரிய ஆசீர்வாதம் இதுக்குள்ள இருக்கு. பெரிய கோடிக்கணக்கான ஆசீர்வாதம், அதுக்கு மேலான ஆசீர்வாதம் இதுக்குள்ள இருக்குது. இது நம்ம எப்படி நடத்தும்? பதறாம செதறாம நடத்தக்கூடியதான ஞானத்தை நாம் ஆண்டவரை கேட்டோம்னா அந்த ஞானம் நம்ம என்ன செய்யும்? நம்முடைய வாழ்நாள்ல நம்மளை பெரிய ஐஸ்வர்யத்துக்குள்ள கொண்டு போகும். கர்த்தருடைய வேதம் நமக்கு கையில் இருக்கிறதுனால நமக்கு எந்த விதமான நிலையிலையும் நாம் தடுமாறாதபடி தேவன் நம்ம என்ன நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடினா உனக்கு ஐஸ்வர்யம் தானா வரும். ஐஸ்வர்யத்தை போக வேண்டிய அவசியம் இல்ல. ஐஸ்வர்யம் வேணுமா? ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேடு. கர்த்தருடைய வேதத்தை வாசி, தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, தேவனுடைய ஆலயத்துல வந்து சத்தியத்தை கேளு. இந்த சத்தியம் நீங்க கேட்கிற சத்தியம் அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் உள்ளத்துக்குள்ள அப்படியே அசை போட்டுட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? வந்துகிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப உங்க சிந்தனையில வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இங்க உட்கார்ந்துருக்கும் போதே மறந்துடுவீங்க. வெளில போனா அப்புறம் அதை சுத்தம் பண்ண அதுவும் மறந்துடும். போன வாரம் என்ன பிரசங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. என்ன பேசுறாரு பாஸ்டர்? ஏதோ பேசினாரு, இயேசு பத்தி பேசினாரு. அவர் வேற யாரை பத்தி பேசக்கூடாது, இயேசு பத்தி பேசுவார். அல்லேலூயா. அது நம்ம என்ன சொன்னா அசை போடுற அனுபவம் நமக்கு வேணும். ஆடு மாடெல்லாம் அசை போடுறது பாக்குறீங்களா? ஆடு மாடெல்லாம் அசை போடுது. ஏன் அசை போடுது? எறும்பு தான். புரியல? ஆமா. எதுக்கு அசை போடுதுன்னா அது சாப்பிட்ட அந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ள இருக்கும், திரும்ப அதை கொண்டு வந்து வாயில வெல்லும். வைக்கலோ புல்லோ ஏதோ சாப்பிட்டதை கசிய வயிற்றுக்குள்ள வச்சிருக்கோம். டக்கு டக்குன்னு மேஞ்சி உள்ள விட வச்சுக்கோம். திரும்ப மறுபடியும் அதை கொண்டு வந்து வாங்கி கொண்டு வந்து அதை வெல்லும். அது அசை போடுறது. அதை மென்னு கூழாக்கி தண்ணியாக்கி திரும்ப என்ன செய்ய வயிற்றுக்குள்ள அனுப்பும். அது அசை போடுற அனுப்பும். இப்போ நம்ம சத்தியத்தை கேட்குறீங்க, இந்த சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே நீங்க வயிற்றுக்குள்ளேயே வச்சிருக்கிற அனுபவம் வந்துச்சுன்னா சிரிக்காது. அதை மறுபடியும் கொண்டு வரணும், நம்மளோட சிந்தனை கொண்டு வரணும். அதை என்ன செய்ய யோசிக்கணும். யோசிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர கூடியதா இருக்கும். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் சாலமோனுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். வாசிங்க, 21 வாசிங்க. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் படிமூட்டுகள் எல்லாம் பசு பொண்ணுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினாலே செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவே இல்லை. சாலமோன் ராஜாவுடைய காலங்கள்ல
ஒரு பொருளே கிடையாது. ஒரு தகரத்துக்கு ஈடா, ஒரு மண்ணுக்கு ஈடா, ஒரு கல்லுக்கு ஈடா அது இருந்துச்சு. யாரும் வெள்ளியை பத்தி யோசிக்கிறது இல்லை. அப்படின்னா அவ்வளவு பொண்ணு, அவ்வளவு வைரம், வைடூரியம், தங்கம், ரத்தனம், கோமேதகம், இப்படிப்பட்டதான கந்த வர்க்கங்கள் என்ன செஞ்சிச்சு, தேசத்துல கொழிச்சிட்டு இருந்துச்சு. அதனால என்ன செய்யலன்னா அவரு அந்த நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருளாகவே எண்ணப்படவில்லை. ஆகவே தங்கத்தினாலே செய்யப்பட்ட பாத்திரங்களிலே அவன் என்ன செஞ்ச, பான பாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய தண்ணி குடிக்கிற டம்ளர் கூட என்னத்துல இருந்துச்சு, சாப்பிடுற தட்டு என்னத்துல இருந்திருக்கு, எல்லாம் பொன்னாலேயே செய்யப்பட்டது. அவருடைய ராஜ சிங்காசனம், இறங்கி படிகளுக்கு 2 பக்கத்து சிங்கம், அவருடைய அந்த பனிமுட்டுகள் எல்லாமே தங்கத்தாலே செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு மேன்மையை பெற்றதான இந்த ராஜாவுடைய காரியங்கள் எல்லாம் நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, இப்போ பெரிய ஆசீர்வாத சொந்தக்காரரா சாலமோன் நினைஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. அந்த சாலமோனே ஒரு நாள் நினைஞ்சிட்டாரு, விழுந்து போயிட்டாரு. எப்படி விழுந்தாரு அதை நம்ம பார்க்க போறோம். சாலமோனுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிங்க. சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இதயத்தை திருப்பி. பாருங்க, ஆண்டவர் நிறைய பொண்ணை கொடுத்துட்டாரு, பொருளை கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, அரசாங்கத்தை கொடுத்துட்டாரு, எல்லாமே கொடுத்துட்டாரு. இப்போ அவன் என்ன செய்யறான்னா, ஆண்டவர் அவன்கிட்ட போய் ஒரு பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, தேவனாய் கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி, ஒரு முறை முன்னாடி தரிசனமாகி பேசிட்டாரு, 2ஆவது முறை தரிசனமாகி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம். எதை பின்பற்ற வேண்டாம்? அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம். அந்நிய தேவர்கள் என்று சொன்னால் யார் அந்த அந்நிய தேவர்கள்? நாம எங்கிருந்து வந்தோம்? ஆரம்பத்தில் நம்ம எங்க இருந்தோம்? அங்கிருந்து வந்துட்டோம் இல்லையா? எங்க இருந்தோமோ அது அந்நிய தேவர்கள். நம்ம அங்கிருந்து என்ன செஞ்சோங்க? நாம அந்த காலத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தேவன் நம்ம நம்பி கொண்டிருக்கிறார். ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறதுனாலே அந்நிய தேவர்களுடைய அந்நிய தேவர்களை பின்பற்ற கூடாது என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ அந்நிய ஆண்டவர் போய் என்ன செய்யறாரு, அவன்கிட்ட போய் நீ என்ன செய்யற, அந்நிய தேவர்களை பின்பற்றதப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன செய்யறான்னா, கட்டளை இட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, ஆண்டு சொன்ன வார்த்தையை அவன் என்ன செய்யல, கேட்டு அந்த வழியில போகாம வேற வழியில போயிட்டு இருந்தான். ஆண்டு சொல்ற, நீ போவாத. நேற்று போய் ஒரு பையன் வீட்டுல போய் உட்காந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசிட்டு நாளைக்கு நடந்தாவது என்ன செஞ்சிட, சபைக்கு வந்துரு, வராம இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேங்கய்யா இன்னைக்கு ஆளே காணோன்னு. அப்ப அவனுடைய இருதயம் என்ன ஆச்சு, அந்நிய காரியங்களுக்கு திசை திரும்பப்பட்டு விட்டது. போய் விடங்கிட்டு பாஸ்டர் வந்து நம்ம வீட்டுல சொல்லிட்டு போயிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம, அவன் உள்ளத்துல நடந்து கூட 3 கிலோமீட்டர் நடக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அவன் 40-50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் நடந்து எங்க போறான், கோயிலுக்கு போறாங்க. அப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு வாலிப பையனுக்கு நடக்க முடியாதுன்னா நிச்சயமா நடக்க முடியும். ஆனா அவனுடைய இருதயம், அந்த இருதயத்தினுடைய நினைவுகளை பிசாசு வேறு விதமாக திருப்பி விட்டான். அப்ப அப்படிதான் மனுஷனுடைய வாழ்க்கையில அந்நிய காரியங்களுக்கு என்ன செய்ய திருப்புகிறதான நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் போய் பேசுற போதும், பேசுற பிறகு கூட தன் இருதயத்தை தேவன் பக்கமாய் திருப்பாமல் வேறு காரியத்துக்காக திருப்புகிறதை போல இந்த சாலமோனும் கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பிட்டான். ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனவரு, நம்ம வந்து ராஜாவாக்கினவரு, நல்ல ஞானத்தை கொடுத்தாரு. இந்த ஞானத்தை நம்ம கொண்டு நம்ம நியாயம் விசாரிக்கும் போது நம்ம நல்ல பேர் வந்துச்சு. நல்ல பேர் வந்ததுனால எனக்கு நிறைய பொண்ணையும் பொருளையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்மளுக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறாரு. அவர் நம்மளை எச்சரிக்கிறாரு. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அவர் சொல்றபடி போகும்னு சொல்லி போகாதபடிக்கு தான் விரும்பின வழியிலேயே தான் செய்த அதே தவறை, அதே பாவத்தை தொடர்ந்து மறுபடியும் செய்கிறதான அனுபவத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுக்கிற அந்த நிலையிலே சாலமோன் தன் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பாதபடி தன் சொந்த சிந்தனையிலே அவன் போகிறவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை.
அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதுனாலே கர்த்தர் அவன் மேல் என்ன பண்ணாரு? கோபமானார். அத நம்ம கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை கரெக்டா நம்ம அப்படியே நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணி நடக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். அதுக்கு மிஞ்சி இருப்பது அது என்னவா இருக்குமா? அது பாவமா இருக்க வேண்டிய ஆண்டு சொல்றோம். நம்ம என்ன காரியத்தை கேட்கிறோம், நம்ம எந்த காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்கிறோமோ அந்த காரியத்துக்கு உரிய நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் நினைக்கும் போது நடக்கும் போது வாழ்க்கையில் அதை கை கொள்ளும் போது அது நமக்கு என்ன நன்மையான காரியங்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அது பாவத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். அல்லேலூயா. தேவன் அப்படியாக அந்த விதமான பாவத்தினுடைய விளைவை பாவத்தினுடைய பாரத்தை சுமப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. பாவத்தின் சுமையிலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காகத்தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டதான நிலையிலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த காரியத்திலே கர்த்தர் சொல்லும்போது என்ன செய்யறான்னா அவன் அந்த காரியத்தை கை கொள்ளாமல் போனதுனாலே கர்த்தர் அவன் மேலே கோபமானார். அவன் மேல கோபம் வந்துச்சு ஆண்டவருக்கு. ஆண்டுடைய கோபம் வந்தா நம்மளால தாங்க முடியுமா? முடியவே முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனாலே நன்மையை பெற்றுக்கொண்டு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தன்னை சொந்தக்காரனாக மாற்றிக்கொண்டு தேவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தன் சொந்த பாதையில ஒரு மனுஷன் போறான்னா அந்த பாதையில என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது. ஆகவே கர்த்தர் அவன் மேலே கோபப்படுவார். கர்த்தர் கோபப்பட்டானா எதுவும் பண்ண முடியாது. சரி, ரைட், கோபப்படுவார். ஆகையால் வாசிக்கிறோம் கர்த்தர் கோபமாகி அவருடைய சில காரியங்களை பேசுகிறது நம்ம இங்கே பாருங்க. அவர் கர்த்தர் கோபமானார். வாசிக்கலாம், அடுத்த வாசிங்க. சாலமோனை நோக்கி கட்டளையிட்ட உடன்படிக்கையையும் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். போதும். இப்போ ஆண்டோட கோபம் வந்துச்சு. வந்தனால இப்ப என்னாச்சு பாருங்க. வந்தனால அவர் சொல்றாரு, நான் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் 11 படிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால், நான் சொன்ன காரியத்துக்கு நீ கீழ்ப்படியாதபடிக்கு உன் சுய விருப்பத்தின்படி நீ உன்னுடைய காரியத்தை நீ செய்தபடினாலே நான் ஒரு காரியத்தை உனக்கு செய்ய போறேன். என்ன காரியம்? ராஜ்யபாரத்தை உங்ககிட்ட பிடுங்க போறேன். நீ உன் ராஜாவை உட்கார வச்சிருக்கல, 12 சிங்கத்துக்கு மேல நடந்து போறில்ல, உன்னுடைய உட்கார்ற அந்த அரண்மனையுடைய அந்த ராஜ்யம் அந்த சிங்காசனம் தங்கத்தால் செய்யப்பட்ட சிங்காசனமா இருக்குல்ல, நீ குடிக்கிற தண்ணீர் எல்லாம் அந்த பாத்திரங்கள்லாம் பொன்னால இருக்கு இல்லையா, அந்த ராஜ்ய பாரத்தை உன்னை விட்டு கொடுக்க போறேன் சொல்றாங்க. அப்போ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதங்கள் இப்போ அவனிடத்திலிருந்து என்ன ஆக போகுது? பறி போக போகிறது. என்ன காரணத்தினால? ஆண்டவர் சொன்ன காரியத்தை கீழ்ப்படியாததுனால, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அவனுடைய மேன்மை, அந்த ராஜ்ய மேன்மை அவனை விட்டு எடுபட்டு போக போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இந்த காரியத்தை செய்து அப்படின்னா ராஜ்யபாரம் உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வேற ஒருத்தர் உங்ககிட்ட வேலை செய்யறான்ல, வேலைக்காரன், அவன்கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அவனுடைய சேர்த்து வைத்த ஆசீர்வாத புகழ் பேரு இதெல்லாம் என்ன ஆகும்? எல்லாம் வேஸ்ட். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடினாலே, தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடினாலே. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் உலக ஞானம் உள்ளவனாக இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு உலக ஞானம், அவன் நிறைய ஆண்டவர்களிருந்து ஞானத்தை பெற்றதுனால அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா அவனுக்குள்ளே ஆண்டவருடைய ஞானம் வந்ததுனால உலக ஞானமும் அவனுக்கு என்ன இருக்கும்? எப்படியெல்லாம் நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கு நாம ஸ்திரப்படுத்திக் கொள்ள முடியும், எப்படிலாம் நமக்கு வேண்டிய வருமானங்களை நாம் ஈட்டிக் கொள்ள முடியும், சேர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி உலக ஞானம், யார்கிட்ட எப்படி பேசணும், எங்க போகணும், என்ன செய்யணும், உலக ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்.
அந்த உலக ஞானம் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு அவனுடைய வாழ்க்கையில அவனை என்ன செய்யும்? கைவிட்டு விடும். கர்த்தருடைய ஆவி ஒருவனுக்கு உலக ஞானம் அனைத்தும் புத்திக்க வைத்திருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கும் ஆலோசனைக்கு கீழ்ப்படியாவிட்டார். நிறைய உலக ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு என்றாலும், எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய பலன் இருக்கு, சக்தி இருக்கு, அவனுக்குரிய எல்லா விதமான அந்த திறமையும் இருக்கு என்றாலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கும் ஆலோசனைக்கு அந்த மனுஷன் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், கீழ்ப்படியாவிட்டால் அவருடைய ஞானம் எல்லாம் குப்பை தொட்டியில போடுற குப்பையை போல. அல்லேலூயா. எல்லாம் இருக்கு, எல்லா ஞானம் இருக்கு, எல்லா அறிவும் இருக்கு, வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையான எல்லா முயற்சியும் செய்யறோம், எல்லாம் பண்றோம். ஆனா தேவனுடைய ஞானத்தை கொண்டு செய்யாவிட்டால், தேவனுடைய ஆலோசனைக்கு ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைக்கு உட்பட்டு அந்த காரியத்தை செய்யாவிட்டால் அவனுடைய ஞானம் குப்பை தொட்டிலே போடப்படுற குப்பைக்கு ஒப்பாக மாறி போய் விடுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவ ஞானத்துக்கு எப்பதான் மதிப்பு கிடைக்குன்னா, தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவன் சொல்லுவதை செய்யும் போது, ஆண்டுடைய சித்தத்துக்கு உடன்பட்டு உட்பட்டு நடக்கும் போதுதான் அந்த ஞானம் அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது உட்பட்டு நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஞானம் குப்பையிலே போடப்படுகிற குப்பைக்கு சமமாக அது மாறுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்காமல் உலக ஞானத்தை மேன்மைப்படுத்தி திறமைகளை நம்பி வாழ்வது, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அந்த திறமை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் திறமசாலி, நான் எப்படிப்பட்டவன்? திறமசாலி, எனக்குள்ள எல்லா திறமையும் இருக்குது, என்னால அதை சாதிக்க முடியும், என்னால வாழ முடியும், என்னால சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த திறமையை நம்பி சில பேர் இருக்கிறாங்க, மேன்மை பாராட்டி சொந்த திறமையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொந்த திறமையை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய ஞானத்தை அவர்கள் கேட்டு அதன்படி அவர்கள் செய்யாவிட்டால் அந்த திறமை ஒரு நாள் கைவிட்டு விடும். அல்லேலூயா. அந்த திறமை ஒரு நாளே கைவிட்டு விடும். ஆகவே திறமை கைவிடப்பட்டு விட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மறுபடியும் அந்த 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 விதமான மேன்மைக்கு வருவது என்பது முடியாத காரியமாய் மாறிவிடும். அப்படிப்பட்டதான நிலைமைக்கு தான் சாலமோன் கடந்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் யாராக இருந்தாலும் நம்மை தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழாவிட்டால் அந்த நம்முடைய சுய திறமை, நம்முடைய சுய பலன் ஒரு நாளிலே நம்ம எங்க கொண்டு போனோம்? பாவத்துக்கு கொண்டு போயிடும். நாம எப்படி நான் பாவத்துக்கெல்லாம் போக மாட்டேன், பாவமான காரியத்தை செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் என்று சொல்லி இருந்தாலும் தேவனுடைய ஆவி உங்களுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே பரிபூர்ணமா இல்லை என்றால் நிச்சயமாக அவன் பாவத்துக்குள்ளே போய்விடுவான். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் சபைக்கு வர மாட்டேனே, நான் வீட்டுல இருந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னவா? எங்க இருக்காங்களா? வீட்டுல இருந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. வீட்டுல இருந்து நல்லா ஜெபம் பண்றது என்னன்னா தன் சொந்த திறமையை நம்புகிறதுக்கு சமமானது. ஆனால் ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், வழிநடத்தலை நாம் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப வழிநடத்தல் இல்லாம, தேவனுடைய வழிநடத்தல் இல்லாம சொந்த திறமையில மனுஷன் வாழ முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள்ல அவருடைய வாழ்க்கை எங்க போய் முடியும்னா பாவத்துக்கு நேராக போய் முடிந்து விடும். அல்லேலூயா. அது இப்படி சில பேர் ஏமாந்து போய் நான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்லி சில விதமான காரியங்களை நமக்கு பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அந்த திறமை எல்லாம் ஒரு நாளிலே மனுஷனை விட்டு கடந்து போய்விடும். தேவனுடைய ஆவியை பெறாத எந்த மனுஷனும் தேவ சித்தத்தை செய்ய மாட்டான். மனுஷனுடைய தேவனுடைய ஆவியை பெறுகிற மனுஷன் மட்டும்தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். மற்ற யாரால என்ன செய்ய முடியும்? தேவ சித்தத்தை செய்ய முடியும். தேவனுடைய ஆவியை பெறணும்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கணுமா வேணாமா? தேவ சபைக்கு வரணுமா வேணாமா? சத்தியத்தை கேட்டதானே தேவ சித்தத்தை ஒப்பு கொடுக்க, தேவ சித்தத்தை அறிய முடியும். அப்ப அந்த ஆவி நமக்குள்ளே பரிபூர்ணமா இருக்கிறது அப்பதான் உணர முடியும். அப்ப அது இல்லாதபடிக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திறமையா இருக்கிறோம் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அது நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமமாக இருக்கிறோம். சரி, இதெல்லாம் சொன்னீங்களே, சாலமோன் என்ன தப்பு செஞ்சான்னு கேட்குறீங்க. அல்லேலூயா. வாசிங்க, இந்த சாலமோன் செய்தானே
தவறு என்ன? அவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி தேவன் சொன்ன காரியங்களுக்கு மாறுதரமாக அவன் என்ன செஞ்சான்? கற்பித்தவர்களை கை கொள்ளாமல் அவன் தன்னுடைய மனம் போன போக்கில் அவன் போனதுனாலே அவனுடைய வாழ்க்கையில என்ன விதமான காரியம் அவனுக்கு வந்து நேர்ந்ததுன்னு சொன்னால், 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே வாசிச்சாச்சு பார்க்கணும். இப்படிப்பட்டதான இந்த சாலமோன் ராஜாவை குறித்து இப்படி ஒரு காரியம் இருக்கிறது. இப்ப அவன் என்ன செய்யறான்னா, மாறுதரமான காரியத்தை, தேவன் சொன்ன காரியத்தை விட்டுட்டு தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி அவன் போறான். சொந்த விருப்பத்தின்படி அவன் போறதுனால ஆண்டவனுடைய ராஜ்யபாரத்தை என்ன செய்யறாரு? எடுத்து போடுறாரு. ஆனா தேவன் சொன்னபடியே செய்கிற ஒரு மனுஷன் இருந்தான். தேவன் சொன்னபடியே செய்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனை பத்தி வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல தேவன் என்ன சொன்னாரோ சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பேர் தான் ஆபிரகாம். ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 3ல இருந்து வாசிக்கலாம். பாருங்க, இந்த ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய இந்த மனுஷனுக்கு ஈசாக்குன்னு ஒரு மகன் இருக்கிறார். அவர் நல்ல ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு மகன். அந்த மகன் ஈசாக்கு என்று சொல்லுற மகன் இருக்கிறாரு. அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு பார்க்கறதுக்கு இருக்கிறாங்க, பொண்ணு பார்க்கறாங்க. அப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய ஊழியக்காரன் இருக்கிற ஒரு எலியாசர் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரனை அழைத்து, நீங்க வாப்பா, நீ என்ன செய்ய, என்னுடைய மகனுக்கு நீங்க பொண்ணு பார்க்கணும். ஆனா என்ன செய்யணும், நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ பெண் எடுக்க கூடாது. நான் குடியிருக்கிற இடம் ஒரு கானான் தேசம். இந்த கானான் தேசத்தில் இருக்கிறவங்க கர்த்தரை அறியாத இருக்கிறாங்க. ஆகவே கானானியருடைய குமாரத்திகளில் நீங்கள் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல். நான் குடியிருக்கிறது கானான் தேசம் தான் குடியிருக்கிறேன். ஆனா இவங்க எல்லாம் யாருடைய பிள்ளைகளா இல்ல? தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை. அவர் என்ன செய்யாத, நான் குடியிருக்கிறேங்கிறதுக்காக நீ என் பிள்ளைக்கு என்ன செய்யாத, இந்த கானானியர்களுக்குள்ளே பெண் கொள்ளக்கூடாது என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு 3ஆம் 4ஆம் வசனத்துல, நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனை ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பெரிய எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படின்னு கேட்கிறார். எங்க போய் பொண்ணு எடுக்கணுமா? என் தேசத்துக்கும் இனத்தார் இடத்துக்கும் போய் என் குமாரனை ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறார். என் இடத்துக்கும் என் தேசத்தாருடைய போய், அப்ப அவருடைய இனம், அவருடைய தேசம் ரெண்டு மணி அவருக்கு என்ன இருக்குது? பற்று இருக்குது. ஆகவே என்னுடைய இனத்திலேயே என்னுடைய தேசத்திலேயே நீ போய் என்ன எடுக்கணும்? பெண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அந்த மனுஷன்கிட்ட சொல்றதை நான் இங்கே பார்க்கிறோம். அப்படியானா என்ன அர்த்தம் அதுக்கு? சரி, அடுத்த வருஷம் வாசிங்க, புரியும். வாசிங்க அடுத்த வருஷத்தை. என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம் எச்சரிக்கை அவர் சொல்றாரு, நீ போய் என்னுடைய இடத்துல என்னுடைய தேசத்துல ஒரு பொண்ணை கொண்டு வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஊழியக்காரன் கேட்கிறான், அதே மாதிரி எஜமானனே, ஒருவேளை நான் போய் அந்த பொண்ணை அங்க இருக்கிற பொண்ணை பார்த்து உங்க பையனுக்கு நான் பொண்ணு கேட்கிறேன், ஆனா அந்த பொண்ணு என் கூட வர்றதுக்கு மனசு இல்லைன்னா நான் வந்து உன் பையனை கூட்டிட்டு அங்க போட்டுமா அப்படின்னு கேட்கிறான். ஆனா அவரு ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நீ அங்க போகாதபடி எச்சரிக்கையாயிரு, என் பையனை கூட்டிட்டு நான் வந்துட்டேன், தேசத்தை விட்டு வந்துட்டேன், திருப்பி என்ன செய்ய மாட்டாங்க, என் மகனை அனுப்ப மாட்டேன், நீ எச்சரிக்கையா இருக்கணும். நான் இருந்து என்னுடைய தேசத்துல என்னுடைய இனத்துல நீ என்ன செய்ய, ஒரு பெண்ணை நீ கொள்ளலாம், ஆனா நீ என்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு அங்கே போக கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சமூகத்திலே ரட்சிக்கப்படாத காலங்களிலே ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனாகிய தேராவு என்று சொல்லுகிறதானே அவன் தகப்பன், அவனுடைய வேலை என்னன்னா, அவன் விக்கிரக பொம்மைகளை செய்து அதை ஒரு கூடையிலே வைத்து தன் மகனிடத்திலே கொடுத்து வியாபாரம் பண்ண சொல்லி அந்த வியாபாரத்திலே வந்ததான பணத்தை வைத்து அவர்கள் ஜீவனம் செய்தார்கள். பொம்மை செய்கிற ஒரு குடும்பம், பொம்மை செய்கிற குடும்பம்னா விக்கிரகம் செய்கிற ஒரு குடும்பம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்துச்சுன்னா என்ன வரும், அந்த விநாயகர் செஞ்சு வந்து எங்க பார்த்தா என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை செஞ்சு வச்சிருப்பாங்க.
அப்படிப்பட்டதான குடும்பத்திலே அவன் பிறந்தவன். ஆனாலும் ஆண்டவர் அவனை அழைத்தார். உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா என்று ஆண்டவர் கூப்பிட்டார். கூப்பிட்டோன்னு அவன் என்ன செஞ்சுட்டான்? உடனே வந்துட்டான். வந்ததுனால இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்? ஒரு பெரிய சீமானாய், ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷனாய், எல்லாரும் காட்டிலும் மேலான ஒரு மனுஷனாய் ஆபிரகாம் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் இருக்கிறான். அவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். அந்த குமாரனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அவன் சொல்றான், நான் வந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா அது விக்கிரகம் நிறைந்த ஒரு இடம். என்னுடைய ஊர் எப்படிப்பட்ட ஊரு, என் தகப்பன் எப்படிப்பட்ட வேலை செய்யறாரு, அப்படிப்பட்டதான இடத்துல நான் இருந்தேன். நான் அங்கிருந்து வெளியில வந்துட்டேன். ஆனா நான் இனிமே நினைச்ச மாட்டேன். இன்னும் நான் அங்கிருந்து வந்துட்டேன். நீ அங்கிருந்து ஒரு பொண்ணை வேணா எனக்கு கொண்டு வரலாம். ஆனா என் பையனை கூட்டிட்டு அங்க போக கூடாது. எங்க போக கூடாது? அந்தகாரமான இடத்துக்கு நீ போகக்கூடாது. விக்கிரகம் நிறைந்த இடத்துக்கு போகக்கூடாது. நீ அங்கிருந்து ஒரு பொண்ணை நீ கொண்டு வந்து என் பையனை கல்யாணம் பண்ணா என் பையனை செய்வான். அவனை கத்தருக்குள்ள நடத்தி தேவனுடைய சந்ததியாக என் பையனுடைய சந்ததி மாறும் என்று அவன் சொல்லும்படியாக அந்த காரியத்தை சொன்னான் என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய இது சந்ததியாக இருக்கிற தேவனுடைய ஜனங்களா இருக்கிற நாம் வந்த இடத்திலிருந்து நாம் ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அந்த காலம் முன்பு நம்ம அந்த காலமாய் இருந்தோம். இப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் என்ன செய்ய நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுனால நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா வெளிச்சத்திலிருந்து எங்க போக கூடாது? அந்த காலத்துக்கு போகக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார். இப்ப போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே ஆபிரகாம் கையாண்டான். திருப்பி என்ன செய்யாத பண்ணீங்க? போவாதுன்னு சொன்னதுனால ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அது கை கொண்டு நடந்தாரு. அப்போ ஒருவேளை அவன் கேட்கிறான், நீங்க வந்து அப்படி சொல்றீங்க, நான் ஒருவேளை போறேன், போன பிறகு சம்பவங்கள் மாற நடந்துச்சுன்னா என்ன செய்ய கேட்கும்போது, இந்த பையன் என்ன செஞ்சுட்டு அங்க கூட்டு போவாத. ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? என்னை அழைத்து என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய நன்மைகள் ஏராளம் இருக்கிறது என்று சொல்லி அந்த காரியத்தை சொல்லுற 7வது வசனத்தை வாசிக்கிறோம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி வைப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனையோ காரியங்கள்ல இதை இப்படி இருந்தாதான், இப்படி பேசினாதான், இவங்களுடைய வார்த்தை கேட்டாதான் நம்ம நினைச்சிடும் சொல்லி சில விஷயங்கள் நம்ம செய்யறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, நீ என்ன செய்யற? அவன் வார்த்தைக்கு இணங்காத, நீ என் மகனை கூட்டிட்டு போகாத, நீ போ, உனக்கு முன்னால என்னுடைய தூதன் போவார். யார் போவார்? என்னுடைய தூதன் போவார். நீ போ. அதே போல போனா அங்க ரெபேக்கா சொல்றதான ஸ்திரியை பார்த்தான். அவள்கிட்ட கேட்டான், என்னுடைய எஜமானன் ஒரு சீமானாய் இருக்கிறார், அவருக்கு ஒரே மகன் இருக்கிறான், அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்ட போது அவனுடைய தகப்பனார் சம்மதம் தெரிவித்தார், சகோதரன் சம்மதம் தெரிவித்தார், அந்த பொண்ணு சம்மதம் தெரிவிச்சது. உடனே அந்த அவளுக்கு நிறைய காணிக்கைகளை கொடுத்து இந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு ஆபிரகாமிடத்திலே வந்தான். ஈசாக்குக்கு திருமணம் செய்து வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எது வேணுமானாலும் ஆண்டவர் நமக்கு தருவார். எதை கேட்டாலும் கொடுப்பார். அப்போ நம்ம எப்படி இருந்தா கொடுப்பார்னா, நாம் அந்த காலத்திலே இல்லாதபடி நாம் வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அப்படிப்பட்டதான ஆண்டவரை விட்டு அவன் என்ன செஞ்சான்னா, ஆபிரகாமை போல அவனை அந்த சாலமோன் என்ன செய்யல? வைராக்கியமா இல்லாத பட்சத்துல அவன் என்ன செஞ்சானா, அந்நிய ஸ்திரீகளை அவன் என்ன செஞ்சான்? திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்நிய ஜாதியாகிய அநேக ஸ்திரீகளை திருமணம் செய்து கொண்டான். பாருங்க, வாசிங்க மறுபடியும் 1 ராஜாக்களின் புஸ்தகம், சாலமோன் செய்த தவறான காரியம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். பாருங்க, அவன் செஞ்ச ஒரு பெரிய தவறு என்னன்னா, சாலமோன் ராஜாவுடைய காலத்திலே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி கொண்டு மேன்மையை பயன்படுத்தி கொண்டு அவன் செய்தான். பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல், பார்வோன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷன்,
தேவனுக்கு தேவனுடைய ஜனங்களை தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடாது தடை பண்ணுகிறதான ஒரு மனுஷன். ஆகவே அவன் என்ன செஞ்சானா, அங்க மோவாபியர் அங்கே அவனுடைய குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரையும் அம்மோனியரையும் ஏதோமியரையும் சீதோனியரையும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலே அவன் என்ன வைத்தான்? ஆசை வைத்தான். அப்போ இந்த விதமான காரியத்தை அவன் செய்ததுதான் தேவனுக்கு விரோதமாக அவன் பாவம் செய்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னதான காரியத்தை விட்டுட்டீங்க, நீ என்ன செய்யக்கூடாது, வேற அந்நிய ஜனங்களிடத்தில் என்ன செய்யக்கூடாது, நீ பிரவேசிக்க கூட அவர்கள் உன்னிடத்திலும் நீ அவரிடத்திலும் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தார். ஆனா அவன் என்ன செஞ்சானா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி அவன் இந்த விதமான மனுஷனிடத்திலே அவன் பெண் எடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயங்களை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சொல்லியிருந்தார், ஆண்டு சொல்லியிருந்தார், உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனா சாலமோன் அதை காதலே வாங்கல. நீங்க என்ன செய்யக்கூடாது, ஆண்டு சொன்னாரு, நீங்க இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும், நீங்க அங்க போவாதீங்க, அவங்களை உங்களுக்கு ஏத்துக்காதீங்க, அவரை பிரவேசிக்க கூடாது. அப்படி நீங்க அவங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நீங்க ஒன்னா இருந்தா நீங்க அவர்களுடைய இருதயத்தை உங்க பக்கம் சாய்க்க மாட்டீங்க, உங்க இருதயம் அவங்க பக்கமா சாஞ்சிரும். உங்க இருதயம் என்ன செஞ்சிடும், அந்த பக்கமா சாஞ்சிரும். அதுக்காக நீங்க என்ன செய்ய, தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள். அவங்களுடைய சடங்காச்சாரங்களை, அவனுடைய கலாச்சாரங்களை, அவன் ஆண் பார்த்தலை, குறி பார்த்தலை, நான் அவர்பட்ட காரியங்களுக்குள்ளே உங்களை சாய பண்ணுவார்கள். நீங்க நம்முடைய இருதயத்தை அவங்க சாய பண்ணுவாங்க. நாள் பார்க்க இன்னைக்கு நாள் பார்க்குற விசுவாசி இருக்கிறாங்க, குறி பார்க்குற விசுவாசி இருக்கிறாங்க, சாதகம் பார்க்குற விசுவாசி இருக்கிறாங்க, நல்ல நாள் பார்க்குற விசுவாசி இருக்கிறாங்க, தலைச்சம்பிள்ளைங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற விசுவாசி இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் பார்க்குறோம், எல்லாரும் பார்க்குறோம். அப்படி நம்ம இந்த சடங்காச்சாரங்கள்லாம் தாண்டணும், கடந்து போகணும். என் பையனுக்கு பொண்ணு எடுத்தது தலைச்ச பொண்ணு, என் பையன் தலைச்சேன், 2 பிள்ளைங்க வச்சிருக்கிறான், நீங்க ஆண்டு கொடுத்துருக்குறாரு, நல்லா இருக்கிறாங்க. இந்த மூடத்தனத்தெல்லாம் நினைச்சணும், ஒழிச்சிடணும், மூடத்தெல்லாம் ஒழிச்சிடணும். இப்ப இந்த சடங்காச்சாரங்கள்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்க அவங்களோட ஐக்கியமா இருந்தீங்கன்னா உங்க இருதயத்தை அவங்க பக்கமா என்ன செய்வாங்க, சாச்சிருவாங்க. நீங்க அவங்களை உங்க பக்கம் கொண்டு வர முடியாது. அது கர்த்தர் இஸ்ரவேல் சொல்ற, நீங்க அவர்கள் அண்டைக்கும் அவர் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்க கூடாது. அவங்களுடைய ஆலோசனை கேட்காதீங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க போய் அவங்களோட என்ன செய்ய, கலந்து எல்லா காரியத்தையும் நீங்க பங்கெடுத்துக்காதீங்க. நம்ம சபையில ஒரு விசுவாசம் இருந்தாங்க, ஒரு முறை கல்யாணத்துக்கு நான் கூப்பிட்டு நான் போனேன் கல்யாணத்துக்கு, அவங்க சொந்தக்கார கல்யாணம். நம்ம விசுவாசி அங்கே என்ன, நான் கல்யாணம் லேட்டாக போனேன். கல்யாண ஸ்டேஜில் பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துக்கிறாங்க, நம்ம விசுவாசி அங்கே பக்கத்தில் நிற்கிது. சரி சும்மா நிற்கிது நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு மாலை எடுத்து கொடுப்பாங்கல்ல, மாலை எடுத்து பிறகு போடுவாங்கல்ல, அதை போடுறதுக்கு இந்த அம்மா விசுவாசி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மாலையை எடுத்து நிற்கிறவங்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க வாங்கி இப்படி பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, அது கழுத்தில் போடுறாங்க. இவங்க எடுத்து கொடுக்குறது இவங்க வேலை, எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஆசீர்வாதம், இது ஆசீர்வாதம் அவங்க நினைக்கிறாங்க, இது சடங்காச்சாரமா என்ன காரியத்தை அவங்க செய்யறாங்க. ஆனா இதுல நம்ம கலந்துக்கலாமான்னா நிச்சயமா கலந்து கூடாது. ஆனா அந்த விசுவாசி அங்க பார்த்த உடனே உள்ளம் பகீர்னு எரிஞ்சிச்சு. அப்படி இதெல்லாம் விசுவாசியா, இதெல்லாம் விசுவாசியா? கூப்பிட்டா கூட அங்க நம்ம போகக்கூடாத, போய் என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்களை விட ஜெபம் பண்ணி விட்டு என்ன செய்யலாம், வரலாம். ஜெப வீடா ஜெபம் பண்ணி கல்யாணம் பண்றோமா, நிச்சயமா நம்ம கலந்துக்கலாம். ஒரு காரியத்தை அங்கே இருக்காங்க, இங்கே இருக்கிறதான எல்லா விக்கிரகங்களும் எல்லா விதமான அசுத்தாவிகளும் பொல்லாத சத்துருடைய சேனைகளும் அங்கே சூழ்ந்து அப்படியே தாண்டம் ஆடிட்டு இருக்கும், அப்படியே பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அங்கே போய் நின்னா உனக்குள்ள என்ன செஞ்சிருவது, வந்து உன் இருதயத்தை இருளாக்கிடும், வெளிச்சம் உன்னிடத்துல வெளியில போயிடும், இருளாக்கிடும். அது அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாங்க. அப்போ இன்னும் பல விதமான காரியங்கள். அப்போ அதை போல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அவங்க செய்யற காரியங்கள் அது அவங்களுக்கு அது பிரியமா இருக்கு, செய்யறாங்க, அதை நம்ம தடை பண்ண வேண்டியல. நாம அதில் கலந்துக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாதுல, விசுவாசின்னு சொல்லிட்டு அவருடைய கலந்துக்கணும்னா விசுவாசியா அவிசுவாசியா அவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசமா வேணாமா, கண்டிப்பா வேணும், இருக்கணும். இல்லாம நம்ம போய் நின்னோம்னா, நேற்று கூட எங்க ஊர்ல தெரிஞ்ச ஒரு பொண்ணு இறந்து போச்சு. கருமாதி, நான் கருமாதிக்கு போகல, சாவுக்கு போயிட்டு வந்தேன்.
கருநோய் கூட கண்டிப்பாக என்ன செய்வாங்க, வீட்டில் சாப்பிட சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஆனால் கல்யாணத்துக்கு கருநோய்க்கு நான் போகல வந்துட்டேன். ஏன்னா நம்மளும் நம்ம என்ன பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டு யார் கையில் இருக்கு? நம்ம கையில் தான் இருக்கு. உறவு ஊருன்னு பார்த்தோம்னா அதை நம்ம என்ன செய்ய கரப்படுத்திடும். ஆகவே அப்படிப்பட்டதான காரியங்களை நம்ம எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமோ அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா இவன் என்ன செய்யறானா, காரியத்தை அப்படி கத்த சொல்றாரு, தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்களை சாயம் பண்ணுவார்கள். அதனால என்ன செய்யாத, நீ அந்த அவர்கள் மேல நீ ஆசை வைத்து அவரோட ஐக்கியமா இருக்காதுன்னு சொன்னாரு. ஆனா இவன் என்ன செஞ்சான், அந்த ஜனங்கள் மேல அந்த பிள்ளைகள் மேல ஆசை வைத்தான். கிட்டத்தட்ட அவனுக்கு இப்படியே ஆசை வச்சு அவனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 3 வாசிங்க. அவனுக்கு பிரபுக்குல 11:3 அந்த சாலமோனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் பண்ணினார்கள். பாருங்க, 700 பேர் கல்யாணம் பண்ணான். யாரு 700 பேர்? யாருன்னா அவங்க ராஜ குடும்பத்தை சேர்ந்த 700 பேரை கல்யாணம் பண்ணான். அதுல 300 பேர் என்ன செஞ்சான்னா மறுமனையாட்டிய வைப்பாட்டியாக வைத்திருந்தான். மொத்தம் எத்தனை பேர் உனக்கு? 1000 பேர். 1000 மனைவிகளை உடையவனாக சாலமோன் ராஜா இருந்தான். பெரிய ஞானி. தேவனிடத்திலிருந்து அவன் அவ்வளவு பெரிய ஞானத்தை பெற்றவன். நீ கேட்ட ஐஸ்வர்யத்தையும் கேளாத, நீ கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் மகிமையும் நான் உனக்கு தந்தேன் என்று சொல்லி அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றதான ஞானியாகிய சாலமோன் அவன் என்ன செஞ்சான்னா, அறிவு கெட்டு போய் ஞானம் கெட்டு போய் அவனுடைய சுய இச்சையினாலே பார்க்கிற எல்லாவற்றையும் அவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் என்ன செஞ்சான், அவன் திருமணம் செய்து கொண்டான் என்று சொல்லி பாடுறோம். அதனால நல்லா வாழ்ந்தானா. அடுத்த கீழே பார்க்கிறோம், அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அந்த பெண்கள் அவனுடைய இருதயத்தை இணைஞ்சாங்க. வழுவி போகன்னா உத்தமத்தில் இருந்து, தேவ சமூகத்தில் இருந்து, தேவ நீதியில் இருந்து, அவனுடைய பரிசுத்தத்தில் இருந்து, அவருடைய நீதியில் இருந்து அவனை வழுவி போக பண்ணார்கள். சாய பண்ணினார்கள். அவனுடைய இருதயத்தை சாய பண்ணார்கள். நாள வாசிக்கிறோம், சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. அவன் வயசான பிறகு என்ன நடக்குதுன்னா, வயசென்ற போது மனைவிகள் அவனுடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணார்கள். இப்ப ஆண்டவர் விட்டு என்ன செஞ்சான்? தூரமா ஆண்டவர் எங்க போயிட்டான்? தூரமா போயிட்டான். காரணம் என்ன? தேவனுடைய ஆலோசனைக்கு தன்னுடைய சிந்தனையை கொடுக்காதபடி, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி, தேவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, தேவனுடைய சத்தியத்துக்கு உட்பட்டு நடக்காதபடிக்கு அவன் சுயமாய் சொந்தமாய் அவன் நடந்ததுனாலே இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை என்னவா மாறிச்சுன்னா, கர்த்தரை விட்டு பின்னாலே போயிட்டான். கர்த்தரை விட்டு தூரமா தாவீது இருதயத்தை போல தேவனாய கர்த்தரோட உத்தமமாய் தாவீது தகப்பனாகிய தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமமாய் இருந்தான். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கை அவரை போல இல்லாதபடிக்கு அவன் என்ன செஞ்சானா, அவனுடைய ஸ்திரீகள் அவனுடைய மனைவிகள் அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி அவனை சாய பண்ணினார்கள். அப்ப அந்நிய தேவர்கள் ஏது? அவங்களுக்கு ஏது அந்நிய தேவர்கள் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் ஒரு பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணனா, இப்ப எகிப்து தேசத்துல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான். அவனுடைய ஒவ்வொரு தேசத்திலிருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த தேசத்துக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த குலத்துக்கு குலதெய்வம்னு சொல்லி ஒரு தெய்வம் இருக்கும். இன்னைக்கு நமக்கு இருக்கா குலதெய்வம்னு? இருக்கா? ஆனா அது எப்படி நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்போ அந்த தெய்வத்தினுடைய சுரூபங்கள் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கும். எல்லா வீட்லையும் அந்த தெய்வத்தினுடைய சுரூபங்கள் இருக்கும். அப்ப இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுரூபங்கள்ல ஒரு சுரூபத்தை தன்னுடைய மகளுக்கு என்ன செய்வாங்க, அதை காணிக்கையாக கொடுப்பார்கள். அதை அவர்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுப்பார்கள். இந்த சுரூபத்தை கொண்டு வந்து அவங்க எந்த வீட்டில் வாழ்க்கப்படுறாங்களோ அந்த வீட்டில் வச்சு இவங்க அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. இப்படி சாலமோன்
ரட்சிக்கப்பட்டதான ஆபிரகாம் சொன்னது போல இவன் என்ன செய்யல, தன்னுடைய இனத்திலேயே தன்னுடைய சொந்த தேசத்திலேயே போய் பொண்ணெடுக்க சொன்னது போல அவன் எடுக்காதபடிக்கு இவன் கண்டதெல்லாம் போய் பொண்ணு எடுத்ததுனால கண்ட தெய்வம்லாம் இந்த சுரூபங்கள் எல்லாம் வீட்டுல வந்து நுழைஞ்சிருச்சு. நுழைஞ்சதுனால கொண்டு வந்து வீட்டுல வச்சாங்க. ஒரு சுரூபமா தான் தெரியாது, 2ஆம் தெரியாது, 5ஆம் தெரியாது, 10ஆம் தெரியாது, 1000 சுரூபங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. 1000 சுரூபம் வச்சா எவ்வளவு பெரிய இடத்துல அதை வைக்கணும். 1000 சுரூபங்களை வைத்து அங்க என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாலமோனுடைய உள்ளத்துல மாறுதலை உண்டாக்கி இந்த விக்கிரகங்களுக்கு என்ன செய்ய, நீ பூஜை பண்ணு, பலியிடு அப்படின்னு சொல்லி பலி செலுத்த செய்தார்கள். மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டான், ஆசீர்வாதத்தை கர்த்தரை விட்டுட்டான், ராஜ்யத்தை கொடுத்த ஆண்டவரை விட்டுட்டான், ஞானத்தை கொடுத்த ஆண்டவரை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். இப்ப யார் மூலமா எங்க போயிட்டான்? அவன் நேசித்த மனைவிகள் மூலமா அவன் ஆண்டவர் விட்டுட்டு அந்நிய சொரூபங்களை வணங்கும்படிக்கு அவன் நினைத்த வழி மாறி போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் சீதோனி பாருங்க, அப்படி கீழே பார்க்கிறோம் 5ல, சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்திரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அருவருப்பான விக்கிரகங்கள் இவைகள் எல்லாம் என்ன செஞ்சாம பின்பற்றினான். அதன் நிமித்தமாக ஆண்டவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய சரிவை கொண்டு வந்தார். மெல்கிசேதேக்கினுடைய அந்த மூலமாக தாவீதுக்கு கிடைத்ததான ஒரு பெரிய திறவுகோல், அந்த திறவுகோல் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை இழந்து போனான். அவன் கடைசியா என்ன, அவனுடைய மகனுக்கு 12 கோத்திரங்களை ஆளுவதற்கு பதில் அவன் ஒரே ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் கொடுத்து பாக்கி 11 கோத்திரத்தை வேற ஒருத்தர் அவனுடைய வேலைக்காரனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கணும். பெரிய ராஜ்யம், 11 சந்ததிகளை ஆண்டுதான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. ஒருத்தரை மட்டும் சாலமோனுடைய மகனுக்கு கொடுத்தாரு. பாக்கி 10 பேரை வேறொருத்தருக்கு ரெகோபயாம் என்று சொல்லுகிற 2 பேரு. யெரொபெயாம் இவருடைய மகன், ரெகோபெயாம் அவருடைய வேலைக்காரன். யெரொபெயாமுக்கு ஒரே ஒரு சந்ததியை கொடுத்துட்டு ரெகோபெயாமுக்கு 10 சந்ததி கொடுத்தாரு. அவன் பெரிய ராஜாவானா. இவன் செஞ்ச பாவத்தை நிமித்தம் இவனுடைய ராஜ்யம் சுருங்கி போச்சு, சின்னதா போயிடுச்சு. அது யாரு மூலமா யாருக்காக கொடுத்தாருன்னா கேட்டா, ஆபிரகாமின் நிமித்தம் நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. தாவீது நிமித்தம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் செஞ்ச பாவத்துக்கு இவன் பிள்ளை தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே நாம் அவருடைய ஆவியை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் கர்த்தரை நாம் சார்ந்து தேவனுடைய சமூகத்தை நாம் நினைச்சணும் அப்படியே தேவனுடைய சமூகத்திலே இருந்து தேவனை சார்ந்து வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் தேவ ஆவியை பெற்று அந்த ஆவியிலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்திருக்க வேண்டும். அர்ப்பணித்து வாழும்போதுதான் தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவார். அவருடைய ஆலோசனைக்கு நாம் இடம் கொடுக்க முடியும். இல்லாத பட்சத்திலே நம்முடைய உலக ஞானம், உலகத்தினுடைய ஞானத்தின் நிமித்தமாக நமக்கு வரக்கூடிய வருமானம், இது எல்லாம் குப்பையை போல ஒரு நாளிலே குப்பை தொட்டிலே சேர்க்கப்படும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ ஒரு நாளிலே பரலோகத்திலே அவருடைய அந்த பரலோக ராஜ்யத்திலே கர்த்தருக்கு தனக்கு சொந்தக்காரர்களாக நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக நம்மை தெரிஞ்செடுத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம சாலமோனை போல ஞானம் உள்ளவர்களாக இருந்து ஞானத்தை கேட்டு பெற வேண்டும். இந்த ஞானத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ஞானம் பெற்ற பிறகு, அந்த காலத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த பிறகு நாம் மறுபடியும் அந்த காலமாகிய பாவத்துக்குள்ளே போகாதபடிக்கு சாலமோனுக்கு கிடைத்த ஞானத்தை அவன் துஷ்பிரயோகம் பண்ணி தீமைக்கு பயன்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடிக்கு நாம் ஞானத்திலே குறைவற்றவர்களாக இருக்க தேவனிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். வழங்கப்படுகிறது. ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்நிய தேவர்களை பின்பற்றி ஆண்டவரே சோரம் போனதான ஆண்டவரே சாலமோனை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஐயா. தேவனாலே மிகுந்த கணத்தை பெற்றவன் ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாராலும்
ஆண்டவரே பொருளாலும் பொன்னாலும் அவனை ஆண்டவரே கனப்படும்படியாக கடந்து வந்தார்கள். ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான மேன்மையுள்ளதான ஒரு மனுஷன் அவருடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இருதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போது 2 விசை நீர் அவனை தரிசனமாகி அவனிடத்திலே பேசினீர் ஆண்டவரே. ஆனாலும் அவன் அதை தன்னுடைய உள்ளத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் மறுபடியும் அதே தவறையை செய்து கொண்டிருந்ததாலே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கையிலே வந்ததான ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்களை காட்டிலும் ஆண்டவரே கர்த்தாவுடைய சொற்ப மதியினம் அல்லது பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவனுக்குள்ளே இல்லாதபடினாலே அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள் அவன் அனுபவித்தது போல அந்த ஆசீர்வாதத்தை, அவன் ஆண்டது போல அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடாதபடிக்கு அவன் புறக்கணிக்கப்பட்டான், தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அந்நிய தேவர்களை பின்பற்றி சோர போனான். ஆண்டவரே அஸ்ரோத் மில்கோமையும் அவன் பின்பற்றினான். ஆண்டவரே இயேசுவே கர்த்தர் ஆண்டவரே எதையெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் இதை ஒதுக்கினீரோ, எதையெல்லாம் அவனுக்கு வேண்டாம் என்று சொல்லி நீ சொன்னீரோ அதையெல்லாம் அவனை விரும்பி ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அந்த இடத்திலே போய் தன்னை ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே அதனாலே கர்த்தாவே ஸ்திரீகளுடைய அவருடைய ஆண்டவரை திருமணம் செய்த ஸ்திரீகளுடைய கர்த்தாவே அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவர்கள் சொன்னதான காரியத்தை கேட்டு ஆண்டவரே அந்நிய தேவர்களை பின்பற்றி அந்த விக்கிரகங்களை உண்டாக்கி, விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி அவைகளுக்கு முன்பதாக பலியிட்டு ஆடி பாடி சந்தோஷத்தோடு ஆண்டவரே அவருடைய மேன்மையை இழந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐயா தேவ ஆவியை பெற்று அதன் பலத்தை சார்ந்து வாழ வேண்டிய அந்த மனுஷன் தேவனின் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவன் வாழ்க்கையை முடிந்து போனது. ஆண்டவரே அப்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்களும் ஆண்டவரே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே தேவன் என்ன சொல்லுகிறாரோ, தேவன் எதை ஆண்டவரே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ, எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறாரோ அதையெல்லாம் அப்படியே கர்த்தாவை ஸ்தோத்திரம் பின்பற்றி நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே சாலமோனுக்கு ஆண்டவரை ஞானத்தை கொடுத்ததுனாலே, சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்ததுனாலே அந்நிய தேசத்து ஸ்திரீகள் எல்லாம், அந்நிய தேசத்து ராஜாக்கள் எல்லாம் வந்து அவனிடத்திலே மிகுந்த கணத்தை, மிகுந்த பொருளையும் கொடுத்தவரை வாழ்த்துவதனாலே தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் தன்னை ஒரு மாயையான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டான். ஆண்டவரே நமக்கு எல்லாம் நடக்குது, எல்லாம் நமக்கு கர்த்தர் வாய்க்கை செய்கிறார் என்பதற்காக நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை விட்டுவிட்டு சொந்த விருப்பத்தின்படி நடப்போம் என்று சொன்னார். இறுதி நாட்களிலே அவைகள் எல்லாம் நமக்கு விரோதமாக மாறி போகும். சாலமோனுடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடாதபடி விழுந்து போனதோ அதே போல விழுந்து போகக்கூடிய நிலையை பிசாசு கொண்டு வருவான். ஆகவே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிடாது இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே மதியீனமான காரியங்களை ஆண்டவரே செய்ததான ஆண்டவரே சோதர சாலமோனை குறித்து நாங்கள் பார்த்தோம் இல்லையா? அப்படி போல கர்த்தாவே வாழ்க்கை ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வாதமாய் ஆவியை ஆரம்பிக்கிற வாழ்க்கை மாம்சத்திலே முடிந்து போகாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்று ஆபிரகாமை போல எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வாதமாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. தொடர்ந்து கர்த்தாவே 2வது ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. 2வது ஆராதனைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வாங்க. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்படியாக நாட்களே தேவனுடைய ஆலயத்திலே கூடி ஜெபிப்பதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரே, இதை நாம் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி தன் உள்ளத்திலே வாஞ்சித்து தேவ பிள்ளைகள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உலகத்தில் உள்ள ஆண்டவரே மாம்சத்தினுடைய இச்சைகளுக்கு இடம் கொடுத்து
கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே வீணாய் ஆண்டவரே ஆத்துமா ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவாய் கடந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய சமூகத்துக்கு வந்து தேவனுடைய கரத்தில் இதனை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனிடத்திலே பலப்பட்டு வாழ்வதற்கு தேவன் தாமே ஆண்டவரே ஜனங்களை கற்றுக் கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சத்துரு சிங்கத்தை போல கட்சிக்கிற சிங்கத்தை போல இவர்களை விழுங்கலாம் என்று சொல்லி ஆண்டவரே சோதர சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அவருடைய வாய்க்கு இரையாய் ஜனங்கள் போய்விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்து செய்தி கேட்ட தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். தொடர்ந்து கர்த்தருடைய கருணைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யோன்யமும் சிநேகமும் சமாதானமும் நம்மோடும் இந்த உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.